வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயத்த அலச போறோம். நம்ம தலைவிதியை உண்மையிலே நட்சத்திரங்கள் தான் தீர்மானிக்குதா? இது பலகாலமா நம்ம எல்லார் மனசுலயும் இருக்கிற ஒரு கேள்வி. ஆனா இந்த கேள்விக்கு கிட்டத்தட்ட 1300 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு தமிழ் பாடல் ஒரு தெளிவான பதில சொல்லியிருக்கு. வாங்க அந்த பாடலுக்குள்ள என்னதான் இருக்குன்னு பார்க்கலாம். சரி, இந்த கேள்வியை ஒரு நிமிஷம் நீங்களே உங்களுக்குள்ள கேட்டு பாருங்களேன். நம்ம வாழ்க்கைய கிரகங்கள் தான் இயக்குதா? இந்த கேள்வி பல நூற்றாண்டுகளா நம்மள யோசிக்க வச்சுட்டே இருக்கு. சில நேரங்கள்ல கொஞ்சம் பயத்தையும் கொடுத்துருக்கு இல்லையா? ஏதோ ஒரு கட்டத்துல நம்ம வாழ்க்கையில நடக்கிற நல்லது கெட்டதுக்கு கிரகங்களோட தாக்கம் காரணமா இருக்குமோன்னு நாம எல்லாருமே யோசிச்சிருப்போம். இப்போ முதல் பகுதிக்குள்ள போலாம். கிரகங்களின் சக்தி. மனிதர்களாகிய நாம கிரகங்களை 2 விதமா பார்க்கறோம். ஒரு பக்கம் ராத்திரி வானத்துல பார்க்கும்போது நம்ம பிரமிக்க வைக்கிற ஒரு பேரழகு. இன்னொரு பக்கம் நம்ம வாழ்க்கையோட போக்கே மாத்தி அமைக்கக்கூடிய ஒரு பெரிய சக்தியாவும் பார்க்கறோம். பல 100 வருஷங்களா நம்மளோட கேள்விகளுக்கான பதிலுக்கு வானத்தை அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கோம். சில சமயம் கிரகங்களை நல்ல சகுனமா பார்க்கறோம், சில சமயம் வரப்போற ஏதோ ஒரு ஆபத்தோட அறிகுறியா பார்க்கறோம். இந்த ஆழமான நம்பிக்கைய நாம பார்க்க போற அந்த பழங்கான பாடல் எப்படி எதிர்கொள்ளுதுங்கிறதுலாம் இங்க இருக்கிற ஆச்சரியமே. அடுத்த பகுதிக்கு போலாம் வாங்க. ஒரு ஞானியோட பழங்கால பாடல். நாம தேடுற பதில் காலத்தால மறைக்கப்பட்ட ஒரு புதையல்ல இருக்கு. சரி வாங்க, ஒரு சின்ன டைம் டிராவல் பண்ணி அந்த பாடல் பிறந்த இடத்துக்கே நேரடியா போவோம். இந்த கால வரிசைய கொஞ்சம் பாருங்களேன். கிபி 7ஆம் நூற்றாண்டுல திருஞான சம்பந்தர்னு ஒரு குழந்தை ஞானி தென்னிந்தியாவுல இந்த பாடலை ஏற்றாரு. பல நூற்றாண்டுகள் கழிச்சு உலக பயணி மார்க்கோ போலோ இதே பகுதிக்கு வர்றாரு. இங்க இருக்கிற ஆன்மீக சிழுப்ப பார்த்து ஆச்சரியப்பட்டு எழுதி வைக்கிறாரு. இன்னைக்கு வரைக்கும் லட்சக்கணக்கான மக்கள் இந்த பாடலை பாடிட்டு இருக்காங்க. அப்ப பாருங்க, அதோட சக்தி காலத்தையே ஜெயிச்சு நிக்குது. இப்போ இந்த பாட்டோட பேரே கொஞ்சம் அலசி பார்ப்போம். கோளறு பதிகம். இதுல பதிகம்னா 10 பாட்டுங்கிற தொகுப்புன்னு நமக்கு தெரியும். ஆனா அந்த கோளறு அதை பிரிச்சு பாருங்க. கோள் கூட்டல் அறு, அதாவது கோள்களால வர்ற தீய விளைவுகளை அறுத்து எறியறது. சிம்பிளா சொல்லணும்னா கிரகங்களோட கெட்ட சக்திகளுக்கு எதிரா ஒரு ஆன்மீக கவசம் மாதிரி தான் இந்த பாடல் உருவாக்கப்பட்டிருக்கு. சரி, இப்போ நாம இந்த பகுப்பாய்வோட மையப்புள்ளிக்கு வந்துட்டோம். அந்த தெய்வீக பாடலுக்குள்ள என்னதான் இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க இந்த பதிகத்தோட முதல் பாடல வரிக்கு வரி ஆழமா பார்த்து அதுல ஒளிஞ்சிருக்கிற ரகசியத்தை தெரிஞ்சுக்கலாம். இதோ அந்த முதல் வரி. வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி. கேட்கறதுக்கு கொஞ்சம் கடினமா இருக்கலாம், ஆனா இதுல இறைவன் சிவனோட குணங்களை விவரிக்கிற ரொம்ப அழகான உருவகங்கள் இருக்கு. வாங்க ஒவ்வொன்னா பார்க்கலாம். இங்க சிவனோட 3 தன்மைகளை சொல்றாங்க பாருங்க. வேயுறுத்தோழி பங்கன் அப்படின்னா உமையம்மைய தன்னோட உடம்புல சரிபாதியா வச்சிருக்கிறவர். இது அவரோட அருளை காட்டுது. விடமுண்ட கண்டன் உலகத்தையே காப்பாத்துறதுக்காக கொடிய விஷத்தை தன்னோட கழுத்துல தேக்கி வச்சிருக்காரு. இது அவரோட கருணையும் தியாகத்தையும் காட்டுது. மிக நல்ல வீணை தடவி ரொம்ப இனிமையா வீணை வாசிக்கிறவர். இது அவரோட கலை உள்ளத்தையும் அமைதியும் காட்டுது. அடுத்தது 2வது வரி. மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால். நல்லா கவனிங்க, இந்த வரியோட கடைசி வார்த்தை அதனால். இதுதான் இந்த பாட்டு முழுமைக்குமான ஒரு அசைக்க முடியாத தர்க்க அடித்தளத்தை உருவாக்குது. இதோட அர்த்தம் என்னன்னா, குற்றமே இல்லாத சந்திரனையும் புனித கங்கையையும் தன்னோட தலையில வச்சிருக்கிற அந்த சிவன் இப்போ என்னோட மனசுக்குள்ள வந்து உட்கார்ந்துட்டாரு. அதனால் புரியுதா உங்களுக்கு? அந்த பெருருள் இப்போ வெளியில எங்கேயோ இல்ல, அது பக்தரோட உள்ளத்துக்குள்ளேயே வந்துருச்சு. இந்த ஒரு விஷயத்தால தான் அடுத்து வரப்போற புரட்சிகரமான கருத்து சாத்தியமாகுது. 3வது வரியில ஜோதிடத்துல நாம பொதுவா பார்த்து கொஞ்சம் பயப்படுற கிரகங்களை வரிசைப்படுத்துறாங்க. கவனமா கேளுங்க. ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, பாம்பிரண்டும் உடனே. இந்த அட்டவணை அந்த 9 கோள்களையும் தெளிவா காட்டுது. ஞாயிறிலிருந்து சனி வரைக்கும் 7 கிரகங்கள், அப்புறம் பாம்பிரண்டும் சொல்ற ராகு, கேது. இந்திய ஜோதிடத்துல ரொம்ப முக்கியமானதா கருதப்படுற இந்த 9 சக்திகளும் இங்க வரிசைப்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ இந்த பாடலோட உச்சகட்டம், ரொம்ப சக்தி வாய்ந்த கடைசி வரி வருது. இதுதான் இந்த பதிகத்தோட ஆன்மா, அதோட மையச் செய்தி. ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவருக்கு மிகவே. இதோட அர்த்தம் ரொம்ப ஆழமானது. என் மனசுக்குள்ள இறைவன் குடியேறிவிட்ட அதனால் நாம மேல பார்த்த அந்த 9 கோள்களும் இறைவனோட பக்தர்களுக்கு நல்லது மட்டுமே செய்யும். ரொம்ப ரொம்ப நல்லது செய்யும். பாருங்க, நல்ல நல்லன்னு 2 தடவை அழுத்தி சொல்றது இதுல எந்த சந்தேகத்துக்கும் இடமே இல்லைன்னு ஆணித்தரமா சொல்றதுக்காக தான். இப்போ அடுத்த பகுதிக்கு போலாம். ஜோதிடத்தை வெல்லும் அருள்.
இந்த பாடல் ஜோதிடத்தை பத்தின நம்ம மொத்த பார்வையுமே எப்படி தலைகீழ மாத்துதுன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். இந்த ஒப்பீட்டை பாருங்களேன். ஒரு பக்கம் பொதுவான ஜோதிட பார்வை இருக்கு. அது என்ன சொல்லுது? கிரகங்கள் வெளியிலிருந்து நம்மள கட்டுப்படுத்துற சக்தி வாய்ந்த விஷயங்கள், அதுங்க நல்லது செய்யவும் முடியும், கெட்டது செய்யவும் முடியும்னு சொல்லுது. ஆனா இந்த பதிகத்தோட பார்வை டோட்டலா வேற. உள்ளுக்குள்ள இறைபக்தி வந்துட்டா போதும், அந்த கிரகங்களுக்கு தீங்கு செய்யற சக்தியே இல்லாம போயிடுது. அடேங்கப்பா, நம்மளோட உள்மன நம்பிக்கை வெளியே இருக்கிற விதியை மாத்திருது. கடைசியா 5வது பகுதிக்கு வந்துட்டோம். காலத்தால் அழியாத செய்தி. 1300 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட இந்த பாடலோட செய்தி இன்னைக்கு இருக்கிற நம்ம டிஜிட்டல் உலக வாழ்க்கைக்கு எப்படி பொருந்துதுன்னு பார்க்கலாம். இந்த பாட்டோட செய்தி பிரபஞ்சத்தையோ இல்ல அறிவியலையோ தப்புன்னு சொல்லல. மாறா, நமக்கு வெளியில இருக்கிற எந்த ஒரு சக்தியை விடுவோம் வலிமையான அசைக்க முடியாத ஒரு சக்தியை நமக்குள்ளே கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லுது. நம்மளோட உள்மன ஆன்மீக தொடர்பை நாம வலுப்படுத்திக்கிட்டா அசைக்க முடியாத மன உறுதியை பெறலாங்கிறது தான் இதோட சாராம்சம். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட இந்த பகுப்பாய்வை முடிச்சுக்கலாம். நம்மளோட உண்மையான நிலையான வலிமை எங்க இருக்கு? வானத்துல நட்சத்திரங்களோட பாதையை கணிக்கிறதுலையா, இல்ல நமக்குள்ள இருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையோட பாதையை நாமளே வகுத்துக்கிறதுலையா? இந்த பழங்கால பாடல் இந்த கேள்விக்கு ரொம்பவே ஆழமான தெளிவான ஒரு பதிலை நமக்கு கொடுக்குது.